இலக்கிய சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்களும் அமர்க்கலமான விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது அப்படின்றத பற்றி தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்க வரீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு பைரவியும் அஞ்சலியும் திட்டம் போட்டு போலீஸ்கிட்டே போய் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இதுக்கு மேலே தாமதிக்க தேவையே இல்லை, நாம் கம்பல்சரி இலக்கியாவை இப்போவே அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கௌதமுடைய அம்மா ரேவதி பார்த்திங்கன்னா மறைஞ்சு இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆடா பாவியில் இலக்கிய எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி மறுபடியும் கஷ்டத்தை கொடுக்கறதுக்குன்னே இவங்க இருக்காங்களே, என்ன தான் பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்கிறாங்க. இந்த வீடியோவில் இருக்கிறத பார்த்தா அந்த இளநீ கடைக்காரனே இல்லையே, அப்புறம் எப்படி இவங்க இந்த வீடியோ எடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமான குழப்பத்திலே இருக்காங்க நம்ம ரேவதி அத்தை. இதை எப்படியாவது இலக்கியாவுக்கு முதல்ல தெரிவித்து ஆகணும், அப்போ தான் இலக்கியாவால் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேவதி அத்தை உடனே இலக்கியாவுக்கு போனை போடுறாங்க. போனை போட்டு இப்படி தான் நடந்துகிட்ருக்கு விஷயம், உஷாராயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க. அந்த எல்லை கடைக்காரன் தான் இங்கே ஊர்லேயே கிடையாது, அப்புறம் எப்படி அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணாங்க தெரியலையே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது தாங்க தெரிய வருதுங்க. அப்போ தான் இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கான விஷயத்த நம்ம ரேவதி சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இளநிக்காரனே கிடையாது, இது யாரோ வேற ஒரு கிழவனை வச்சு வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க, இது ஒரு போலியான செட்டப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இவங்க இந்தளவுக்கு பண்ணுறாங்களா, என் மேலே கேஸ் போட்டணுன்னா அவன் முதல்ல கர்ப்பமாக இருந்தால் தானே அது செல்லுபடி ஆகும், அதை முதல்ல நான் நிரூபிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த கேஸை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா ரேவதிக்கிட்ட சொல்கிறாங்க. முதல்ல அந்த வேலையை பாரு, ஏன்னா உனக்கு நிறைய நேரமும் டைமும் கிடையாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அத்தை பார்த்திங்கன்னா இலக்கியாவுக்கு சொல்கிறாங்க. இப்போவே கிளம்புறேன், இப்போ கோவிலில் தான் இருக்கேன், கார்த்திக்கிட்ட ஒரு வேலை இருக்குது, இந்த கோயிலில் வச்சு இப்போ இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு ஃபோனை போட்டு வர சொல்கிறாங்க. சொல்லுங்கள் நீ என்ன விஷயமா கால் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்களா அந்த சாமியார்கிட்ட இருக்கிற அந்த விசேஷ எண்ணெயை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.